மௌனம் பேசியதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. துளசிக்கு ஜனனி இறந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. துளசி அழறத அவரால் பார்க்கவே முடியல. இங்கே பாரு ஜனனி, உனக்கு அவங்க எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு நீ அழும்போதே எனக்கு தெரியுது. எனக்கு அவங்கள பார்த்த மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. அழாதனை மட்டும்தான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு நீ அழாதன், உனக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல உடனே துளசி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்களா? இது என்ன கொடுமை? இதையெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கேன். எனக்கு அவங்களுக்கும் என்ன உறவு, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பந்தம் அப்படின்னு எதையுமே என்னால் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. அது உங்களுக்கே கொஞ்ச நாள் போனால் புரியும். நான் ஏன் இப்படி அழறேன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு துளசி சொல்கிறாங்க. அப்போது சிவா கிட்டத்தட்ட நானும் செத்தவனுக்கு சமம் தானே, எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லையே. உன்னோட ஆசை என்ன, உன்னோட கனவு என்ன, உன்னை சுற்றி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாதே. நானும் செத்தவ மாதிரி தானே, என் உடம்பு மட்டும்தான் இருக்குது, எனக்கு எந்த ஞாபகமே இல்லையே அப்படின்னு அவரை நினச்சி அவரை ஃபீல் பண்ணேன். அப்போது துளசி நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் ட்ரைவ் பண்ண வேண்டாம், காரை ஒரு ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல நானும் அப்படி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நேராக ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. அவங்க பின்னாடியே சேதுவோட ஆள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு இடத்துல சேது அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்களோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடும். சேது ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது. எப்படியும் சிவாவையும் துளசியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த சேதுவோட ஆள் கோவிலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சிவாவும் துளசியும் கோவிலுக்குள்ளே போக அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே துளசிக்கு அப்படியே மயக்கம் வந்துடும். மயங்கி கீழே விழும்போது அப்படியே கீழே விழ மாட்டாங்க. ஒரு பக்கத்தில் ஒருத்தவங்க தட்டில் பூ வச்சுருப்பாங்க. அப்படியே அதை கையை வச்சு தட்டி விட்டுருவாங்க. அந்த பூவெல்லாம் துளசி மேலே கொட்டிடும். அப்படியே சிவா பார்த்ததுமே என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, லேசாக மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இப்படி ஓரமாக உட்காருங்க, நான் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு துளசி அங்கே உட்கார வச்சுட்டு சிவா ஜூஸ் வாங்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே துளசி உட்காந்துக்கிட்டு சாமியை பார்த்து வேண்டிகிட்டு இருக்காங்க. கடவுளே, இது என்ன? இதுக்காக தான் அந்த சாமியார் என்ன ஜனனியை பற்றி தேட சொல்லி சொன்னாராம். அவங்க இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த சாமியார் இப்படி ஜனனியை தேடி போக சொன்னாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடந்தாலும் சரி, நான் எல்லா உண்மையும் சிவா கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சேது எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சிவா ஜூஸை வாங்கிக்கிட்டு கோவிலுக்குள்ளே வராங்க. முன்னாடி சேது ரொம்ப வேகமாக நடந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி சிவா ஜூஸை எடுத்துகிட்டு வராங்க. சேது வேகமாக சிவாவை அப்படியே தட்டி விட ஜூஸ் கீழே கொட்டிடுது. அதுக்கு பின்னாடியே சேதுவோட ஆளுங்க ஒரு 4-5 பேர் வராங்க. தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சிவா கத்திக்கிட்டே சேதுவோட ஷோல்டரில் கை வைக்க பின்னாடி அவங்க 5 பேரும் சிவாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. சேது திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே அப்படியே சிவாவை அந்த ஆளுங்க மொத்தமாக அப்படியே திருப்பிடுவாங்க. சேது நேராக தேடிக்கிட்டே வராங்க. ஜனனி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே அப்படியே சிரிக்கிறாங்க. ஜனனி துளசியை பார்த்ததுமே சேது அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க, துளசி அந்த சேதுவை பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் ஷாக் ஆகி எந்திரிச்சு நிற்கிறாங்க. நேராக ஓடி எங்கடி தப்பிச்சு ஓட பார்க்குற அப்படின்னு அப்படியே துளசியோட கழுத்தை பிடிக்கிறாங்க. இங்கே பாருடா, என்ன நினச்சாலும் சரி, உன்னால் என்னை அடையவே முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சேது கண்டிப்பாக உன்னை நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்காங்க. துளசிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. பயங்கரமாக துளசி கத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சிவாவை சேதுவோட ஆளுங்க பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சிவாவால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே சேது துளசியோட கழுத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போக போக துளசியால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜில் சேதுவை தள்ளி விட்டுட்டு துளசி ஓட ட்ரை பண்ணுறாங்க. அப்பவும் எதுவுமே பண்ண முடியாது. துளசியை பிடிச்சி தரன்னு
சேது வந்து இழுத்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு பக்கம் சிவாவை அவங்க ஆளுங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல துளசி என்ன பண்ணுறாங்கன்னா சேதுவோட கையை கடிச்சிட்டு அங்கேருந்து வந்து ஓடுறாங்க. ஒரு இடத்துல வந்து கல்யாணம் வந்து நடந்துட்டுருக்கும். அக்னி அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா நேராக சேது போயிட்டு துளசியோட கழுத்தில் இருந்த தாலியை வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. அப்படியே பிடிச்சி இழுக்கும் போது துளசி தள்ளி போயிடுவாங்க. அந்த தாலி அருந்து அப்படியே சேது கைக்கு வருது. சேதுவை பிடிச்சி தள்ளி விடும்போது சேது கையில் இருந்த தாலி அந்த அக்னியில் போய் விழுந்துருது. அப்படியே வந்து விழுந்ததுக்கு அப்புறமா சேதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இன்னொரு பக்கம் அங்கே சிவாவை அடிச்சிட்டு இருந்தவங்கள வந்து சிவா அடிச்சுட்டே இருக்காரு. அப்போது ஒருத்தவங்க கட்டை எடுத்து சிவாவோட தலையிலே வந்து அடிச்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.